இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா தாழ்த்தப்பட்ட அந்த 8 அமைச்சர் குடுத்தாங்க. அவர்கள் வாயிலா கிட்டத்தட்ட இப்போ வந்து பட்டியலினத்த மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எம்பிபிஎஸ், எம்எஸ் டாக்டர்கள் உருவாயிருவாங்க. ஆனா, அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா, எ பல பேர் தொழில்லாம் விட்டுட்டு, பெரிய அளவுல நாசா, ஈசாலலாம் சேர்ந்துருவாங்க. ஐஎம்எல்ல உடைய அமைச்சரா பங்கேற்றிருக்கிறதுனால, அந்த மாரி நெறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சார் நான் இல்லம்மா, சீரியஸா கேட்கிறேன் சார். வாய்ப்பு உண்மையிலே அதுதாம்மா வந்து திமுக ஆட்சியை விட பிரதிநிதித்துவம் கேட்டீங்கல்லம்மா இவ்வளவு நாள். ஆமா இப்ப குடுத்துட்டாங்கம்மா. குடுத்துட்டாங்கல்ல சார். ஆமா சார். ஏன்னா இப்ப அவங்க 5 பேர் என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாருங்கம்மா. ம். நாட்டையே புரட்டி போட்டுறாங்க. போட்டுட்டு இப்ப இந்த அதாவது என்ன அப்படின்னா 100 நீதி இதத்தானே எதிர்பார்த்தாங்க. 100 உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல 97 பேர் 97% 100 பேருன்னு இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். 197 பேர் பிராமணர்கள் தான் இருக்காங்க. இப்ப இந்த 5 அமைச்சர் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாருங்க எப்படி வருது. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எவ்வளோ பேர் இப்ப மெடிக்கல் சீட்டுக்கு போறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீதிபதிகளா உயர் நீதிமன்றத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள 40% நீதிபதிகள் வந்து பட்டியலினத்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருக்க போறாங்க. ஒரு கட்சியில மாற்றம் வந்துச்சுன்னா உடனே இப்படியெல்லாம் ஏன் மாற்றம் வராதுன்றீங்க? மாற்றம் எதுக்காக அப்புறம் பதவி குடுக்குறாங்க? மாற்றம் வர்றதுக்கு தானே குடுக்குறாங்க. என்ன மாற்றம்லாம் வருதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. பெரிய அளவுல மாற்றம் வரும்.